ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி சூப்பரான ஒரு பருப்பு ரசம் செய்ய போகிறோம். இது பூண்டு சேர்க்காத ஒரு பருப்பு ரசம். இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, ஜீரகம், தனியா இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கிறோம். 2 தக்காளியை கட் பண்ணி கொஞ்சம் புளி, அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு அந்த அளவு புளியோடு சேர்த்து நம்ம கொஞ்சம் கொரன்னு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதில் என்ன தாளிக்க போகிறோம்னா கடுகு, ஜீரகம், வெந்தயம் இது மூணுத்தையும் தாளிக்க போகிறோம். தாளித்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி புளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், தக்காளி புளி பேஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கிறோம். 1 நிமிஷம் வதக்கின பிறகு மஞ்சத்தூள், அப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளி பச்சையாக இருக்கும் இல்லையா, அதனால் பச்சை வாசனை போக வதக்கிக்கிறோம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கையாலேயே நான் கிள்ளி போட்டுக்கிட்டேன். ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த ரசம் ரொம்ப சிம்பிள், ஈஸி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரசம் பிடிக்கும். இப்போ பெருங்காயம், இப்போ ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நான் அலசி போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பாயிலிங் வரும்போது நம்ம ஒரு 1/4 கப் வேக வச்ச துவரம்பருப்பு கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ண மிளகு ஜீரக பவுடர், நமக்கு இது வேணுங்கிற அளவு நம்ம போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும். இப்போ உப்பு கம்மியாக இருந்தது, உப்பு செக் பண்ணி உப்பு போட்டுக்கிட்டேன். கொதி வரும்போது ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கணும். இப்போ நம்மளுடைய பருப்பு ரசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட டேஸ்ட் அல்டிமேட்டு இந்த பருப்பு ரசம். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.